ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. முதலிலே ரிஷபராசியை சார்ந்தவர்கள் யார், சேர்ந்தவர்கள் யார்? கவர்ச்சியாக பேசி கச்சிதமாக காரியங்களை செய்து முடிப்பதில் வல்லவர், நிலையான ஒரு இடத்தில் இருந்து பெயர், புகழ், பணம் இவற்றை பெறக்கூடியவர், திடமான மனதால் எதையும் சகித்து போராடி வெற்றி பெறுபவர்கள், சுலபத்தில் எதிர்மறை சிந்தனைக்கு ஆளாக மாட்டார். அப்படிப்பட்ட ரிஷபராசியிலே உள்ள அடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிக சீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் ரிஷபராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்திலே 3 பயிற்சிகள் நடக்க இருக்கிறது. 1 சனியின் வக்ர பயிற்சி, 2 சூரியனின் பயிற்சி, 3 சுக்கிரனின் பயிற்சி. இவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து தனி பலனாக விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை காணலாம். இந்த ஜூலை மாதம் சுப செலவு அதிகரிக்கும், மனதில் இருந்த கலக்கம் நீங்கும், காரணமே இல்லாமல் வீண் பழி சுமந்த சுமை மாறும், நீண்ட நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அகலும், கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படலாம், வேலை தவறி உணவும் உண்ணும்படி நேரலாம். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறார். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி நீங்கும், வாடிக்கையாளர் மன நிறைவுக்கு கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் பணியாற்றுவதால் இருந்த உடல் சோர்வு நீங்கும். வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளிடம் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், எதிர்பார்த்த பணி உயர்வு கிட்டும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும், உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் என்று அனைவரும் உங்களுக்கு ஆதரவு கரம் கொடுப்பார். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம், அனுசரித்து செல்வது நல்லது. தாய் வழி உறவினருடன் சஞ்சலம் ஏற்படலாம், சொத்து சார்ந்த விஷயங்கள் அனுகூலம் தரும். பெண்களுக்கு மன கவலை உண்டாகும், வீண் அலைச்சலும், அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலும் கவனமாய் செயல்படுவது நல்லது. கலைத்துறையினருக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இலக்கிய துறைகளிலே உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும். சக கலைஞர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம். கலை பொருட்கள் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கும். அரசியல் துறையினருக்கு தங்கள் இருப்பை மேலிடத்தில் சொல்வதற்கு ஏற்ற காலகட்டம். புதிய யுக்திகளை கையாண்டு அசத்துவீர்கள், முன்னேற்றம் கிடைக்கும். தங்கள் மேன்மை அடைந்து புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாடு வாய்ப்புகளும் வரலாம். மாணவர்கள் உடல் சோர்வு உண்டாகலாம். வீண் அலைச்சலை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பண வரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். நட்சத்திரநாதன் சூரியன் சஞ்சாரத்தால் வேலை தவறி சாப்பிட வேண்டியது இருக்கும். முக்கியமான பணிகள் தாமதமாய் நடக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாய் இருப்பது நல்லது. குருவின் பார்வை ராசியின் மீது படிவதால் உடல் ஆரோக்கியம் அடையும்.
மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர் கடின உழைப்பிற்கு பிறகு முன்னேற்றம் அடைவார். எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் திறமையாய் செயல்பட்டு பாராட்டை பெறுவார். ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி லட்சுமியை வழிபட கடன் பிரச்சனை தீரும், செல்வ நிலை உயரும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, திங்கள், வேழன். சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 1, 26, 27, 28 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை 19, 20, 21 ஆகும். இப்பொழுது யாருக்கெல்லாம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ மற்றும் உங்களுடைய ராசி சக்கரம் தேவை என்றாலும் எஞ்சோதிட ரீதியாக விளக்கம் பெற வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது எந்த நேரத்தில் திருமணம் அமையும், எந்த காலகட்டத்தில் வேலை அமையும் என்பதை எல்லாம், ஒரு நாளின் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய புதிய வெப்சைட்டாக இருக்கின்ற www.sreekumarastro.in என்ற தளத்திற்கு சென்று அந்த வெப்சைட்டை நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.